அனைவருக்கும் வணக்கம். அமேசிங் ஆர்டிகல் சீரீஸ்ல இன்னைக்கு ஆர்டிகல் 2 பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆர்டிகல் 2 என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட் விச் வர் நாட் த பார்ட் ஆஃப் இந்தியா. இதை தான் சொல்லுது. தமிழ்ல சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா, இந்தியாவை சாராத ஒரு பகுதியை இந்தியாவுக்குள்ள இணைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆர்டிகல் 2ல சொல்லப்பட்டிருக்கும். அப்போ ஆர்டிகல் 2 பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் ஒரு சில பகுதிகளை நம்ம இணைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒப்பந்தத்தின் மூலியமா இணைக்க முடியும், ஆக்கிரமிப்பு மூலியமா இணைக்க முடியும், போரின் மூலியமாகவும் இணைக்க முடியும், பரிசாக ஒரு இடத்தை பெற்று கூட இந்தியாவுக்குள்ள இணைக்க முடியும், குத்தகை மூலியமா எடுக்க முடியும், பொது வாக்கெடுப்பு அதாவது மக்களுடைய கருத்து கணிப்பை கேட்டு ஒரு பகுதியை இந்தியாவுக்குள்ள இணைக்க முடியும், கைப்பற்றுதல் அல்லது அடிமைப்படுத்தி இணைத்தல். இப்படி பல்வேறு முறைகள்ல வெளியில இருக்கக்கூடிய ஒரு பகுதியை இந்தியாவுக்குள்ள இணைப்பதற்கு தான் சரத்து 2 வந்து பார்த்தா நமக்கு வழிவகை செய்யுது. ஆர்டிகல் 2க்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை பார்த்துடலாம். பிரெஞ்சுடைய கட்டுப்பாட்டில் இருந்த பாண்டிச்சேரி ஆர்டிகல் 2 படி தான் உள்ள இணைச்சிருப்பாங்க. போர்ச்சுகீஸுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கோவா, டாமன் டையூ, தாத்ரா நகர் ஹவேலி, இது எல்லாமே ஆஸ் பர் ஆர்டிகல் 2 படி தான் உள்ள நம்ம இணைச்சிருப்போம். ஆர்டிகல் 2 படி வெளியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை இந்தியாவுக்குள்ள இணைக்கும் பொழுது அது வந்து ஒரு மாநிலமாகவும் நீங்க இணைச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு யூனியன் பிரதேசமாகவும் இணைச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.